இளங்கன்று பயம் அறியாது அவர் அப்படி சொல்லுவார். இருந்தாலும் சொல்ல வேண்டியவங்க சொன்னால் கேட்க வேண்டியும் கேட்பாங்க. 10ஆம் தேதியை 2 பேரும் கலந்து கூப்பிட்றோம். அது நல்ல முடிவு ஏற்பட்டால் போட்டி எந்த மீட்டிங் அவசியம் இல்லாமல் போயிடும். நாளுக்கு நாள் அதனுடைய வேல்யூம் அதிகமாகுது. இது என்னது ஒரு காலகடந்த நடவடிக்கை ஒரு முயற்சின்னு நினைக்கிறீங்களா? எப்படி இந்த மாதிரி செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் டோல் டவரில் நடந்திருக்குது. இது இன்னும் ஒரு 18ஆம் தேதினா நம்மளுக்கு இன்னொரு 2 வார கால அவகாசம் இருக்கிறது தொட்டு அதில் ஒரு சுமூக உடன் ஏற்படுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். இளங்கன்று பயம் அறியாது அவர் அப்படி சொல்லுவார். இருந்தாலும் சொல்ல வேண்டியவங்க சொன்னால் கேட்க வேண்டியும் கேட்பாங்க. அந்த கூட்டுக்குழு ஏற்படுத்துகின்ற அமைப்பில் தான் சொல்ல முடியும். யூகத்துக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? 3 அமைப்பினுடைய தலைவர்கள். இப்போ இயக்குனர் சங்கத்தில் சமாதானம் ஏற்படலையா, உடன்படிக்கை ஏற்படலையா, போட்டி இல்லாமல் வரலையா? ஆகவே நாளைக்கு அதுவும் நடக்கலாம் இல்லையா? 10ஆம் தேதியை 2 பேரும் கலந்து கூப்பிட்றோம். அது நல்ல முடிவு ஏற்பட்டால் போட்டி எந்த மீட்டிங் அவசியம் இல்லாமல் போயிடும். இப்போ எங்கள் 2 பேருமே எங்களுக்கு வேண்டியவங்க தான். இப்போ அவங்க கூப்பிட்டாலும் இவங்க கூப்பிட்டாலும் யார் அடிச்சுக்கிட்டாலும் இப்போ 2 பேர் வேறு இருந்தால் பரவாயில்ல. உண்மையாகவே அவங்க ஒருத்தர் கஷ்டமாக இருக்குது. ஆர்டிஸ்ட் கூட கஷ்டமாக இருக்குது. ரொம்ப ஒரு தீவிரத்தன்மை அடைஞ்சிட்டே வருது. நாளுக்கு நாள் அதனுடைய வேல்யூம் அதிகமாகுது. அறிக்கையை போகிறோம், ஊராக போகிறதும் இது மாதிரி எலெக்ஷன் அது அப்புறம் இன்னும் 10 நாள் பெட்டர் லேட் தென் நெவர்ங்கிற மாதிரி கொஞ்சம் லேட்டு தான் இருந்தாலும் ஒரு முயற்சி எடுக்கும். அதாவது இதுக்கெல்லாம் இப்போ எங்களுடைய ஒட்டுமொத்த முடிவுமே சமாதானத்துக்கு தான் ஏற்பாடு பண்ணின்னு இருக்கிறோம். இல்லை விஷால் அணிக்கு வெற்றியா, சரத்குமார் அணி வெற்றியா, இல்லை நடிகர் சங்கத்துக்கு வெற்றி வர மாதிரி ஒரு முயற்சி நாங்கள் எடுக்கிறோம். காலம் சென்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், இலட்சிய நடிகர் SS ராஜேந்திரன் மற்றும் அன்றைய காலகட்டத்தில் முன்னணியில் இருந்த நடிகர் நடிகையரால் கட்டி காப்பாற்றப்பட்டு வந்த சங்கம் தான் தென்னிந்திய நடிகர் சங்கம். அந்த சங்கத்தில் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் அமைதியாக நடைபெற்று தேர்தல் முடிந்தவுடன் ஒருவருக்கொருவர் கை கொடுத்து கட்டிப்பிடித்து அன்பினை பரிமாறிக்கொள்ளக்கூடிய காட்சிகள் தான் இதுவரை நாங்கள் கண்டிருக்கிறோம். சக சங்கங்களான தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் மற்றும் மக்கள் தொடர்பாளர்கள் யூனியன் ஆகியோருடன் இணக்கமாக நட்புறவு பாராட்டி வருவது நடிகர் சங்கம்தான். தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தேர்தல் என்றவுடன் அனைவரின் பார்வையும் கவனமும் நடிகர் சங்கத்தின் மீது விழுந்துள்ளது. தேர்தலை தவிர்த்து சுமூகமாக முடிவெடுக்கவும் இரு அணி சார்பிலும் ஒருவர் மற்றொருவர் அறிக்கை போர்கள் பேட்டிகள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் என இந்த கூட்டறிக்கை வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். ஊரு 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று பழைய பழமொழி உள்ளது. ஆனால் இன்று கூத்தாடி 2 பட்டதால் ஊருக்கு திண்டாட்டமாய்த்தான் இருக்கிறது. திரையில் தோன்றி மக்களை பரவசப்படுத்தும் நடிகர்கள், அவர்களை பின்பற்றும் ரசிகர்கள், பணம் முதலீடு செய்யும் தயாரிப்பாளர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் என அனைவரும் நடிகர் சங்க தேர்தலை கண்காணித்து வருகின்றனர். இரு அணிகளிலும் போட்டியிடும் அனைவருமே எங்களுக்கு நண்பர்கள்தான். நடைபெற இருக்கின்ற நடிகர் சங்க தேர்தலில் 2 அணிகளுமே நிரந்தரமாக எதிரெதிராக மாறிவிடுவார்களோ என்ற கவலை எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இரு அணியினரும் சாராத பொதுவான திரைக்கலைஞர்கள் இந்த கவலையை எங்களிடம் பகிர்ந்து கொண்டார்கள். ஆகவே எல்லோருக்கும் நன்மை பயக்கும் விதமாக இந்த ஒற்றுமை ஏற்படுத்தும் முயற்சியை தயாரிப்பாளர் சங்கம், திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம், திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் ஆகிய சங்கங்கள் ஈடுபட்டுள்ளது. எனவே வரும் சனிக்கிழமை 10/10/2015 அன்று இரு அணியினரையும் அழைத்து பேசி ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்பட ஒரு கூட்டுக்குழு முயற்சிக்க ஏற்பாடு செய்து வருகிறோம்.